என் செல்ல குழந்தையே, வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன் குலதெய்வமான இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்காக உன் இல்லம் தேடி வருகின்ற உன் குலதெய்வத்தை ஒருபோதும் நீ அவமதித்து விடாதே. உன்னோடு பேச நினைக்கின்ற தெய்வம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்காகவே வருகின்ற இந்த நேரம் எதையும் அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே. நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை தொடரும் பல உண்மையான விஷயங்களை நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்து எப்பொழுதும் மனதில் குழப்பங்களோடு சுற்றி திரிவதை விட நடப்பது எதுவும் நம் குலதெய்வத்தின் பார்வையிலிருந்து தப்பி நடக்கவில்லை. எது நடந்தாலும் நம் குலதெய்வம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதையும் நினைத்து யோசித்து வருந்த வேண்டிய அவசியம் நமக்கில்லை என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ எந்த நேரமும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயானால் உனக்கென நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை ஆனந்தப்படுத்தும். உனக்கே என்று நான் உன்னை தேடி தொடரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி என் பிள்ளைக்கு சந்தோஷம் பொங்கும். எப்பொழுதும் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாமும் நாம் தலையில் தூக்கி சுமக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வினைகளில் நம்மால் மீண்டு வர முடியும். இல்லை, இது எனக்கில்லை என்று சொல்லி நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை என்னவென்றும் ஏதுவென்றும் பதம் பார்க்காமல் போய்விடாது. எல்லாவற்றையுமே எதிர்கொண்ட பிறகு வருகின்ற சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். நான் இதனை பார்க்கவே மாட்டேன், இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லி நீ இருந்து கொண்டிருப்பாயானால் காலம் முழுமைக்கும் இந்த கஷ்டம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரமும் நாம் வருகின்ற இந்த சூழ்நிலையும் ஒட்டு மொத்தமாக உன்னை மாற்றாமல் போகாது. உன்னை தொடரும் இது போன்ற நிலைகளில் நான் நிச்சயமாக உன்னை மாற்றிவிடாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன். குலதெய்வம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? குலதெய்வம் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர்களுக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லது நடப்பதைக் கண்டு ஆனந்தமடைய வேண்டும் அல்லவா? என்னதான் நடக்கும் என்பதனையும் ஏதுதான் நடக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தருணம் என்று எப்பொழுதெல்லாமும் உன் மனதில் ஆழமாக தோன்றுகிறதோ அப்பொழுது எல்லாமும் அந்த நேரத்தை மட்டும் நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. உனக்கென கிடைக்கும் பல உண்மையான விஷயங்களை நீ எப்பொழுதும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் அவசியம் கிடையாது. எதையும் நாம் நம்பாமல் இருப்பதை விட எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள தொடங்கிவிட்டோமானால் இவை அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இவை அத்தனையும் உனக்கு
தெளிவான விஷயங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெளிவில்லாமல் நாம் எதையாவது யோசிக்கிறோம் என்றால், சரியில்லாமல் நாம் எதையாவது சிந்திக்கிறோம் என்றால், நிச்சயமாக நம் தெய்வம் அதற்கு நமக்கு வழிகாண்பித்து கொடுக்கும். உனக்கு ஏதாவது ஒரு அறிகுறியின் மூலமாக இது தவறு என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னோடு நின்று உனக்கு சரியான பல உண்மைகளையும் பல நன்மைகளையும் அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நேரத்திலும் இத்தனை காலத்திலும் இனிமேலும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அவை ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியாகவே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடந்தேறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கென இதுவரையிலும் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனியும் என் பிள்ளையை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஒரு குலதெய்வம் தன் பிள்ளையை தாங்கி நிற்பதும் தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதிலும் என்ன தவறு இருக்கிறது? தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சியில் தன் மகிழ்ச்சியை காண்பவர்கள் அல்லவா குலதெய்வம். இன்று இந்த வராகி உன் குலதெய்வமாக இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் வந்து நிற்கும் நேரம் என்னோடு உன் குலதெய்வமும் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ உத்திரவாதப்படுத்த வேண்டும். ஆசைகளோடும் கனவுகளோடும் இருக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது தெய்வத்தின் கடமை அல்லவா? அதை ஒருபோதும் அவர்கள் செய்யாமல் செல்ல மாட்டார்கள். உனக்கென கொடுக்கும் விஷயங்கள் எல்லாமும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வந்து சேரும். உன்னோடு இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக நடத்தும். எந்த பொழுதிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உனக்காக சொல்லிக் கொடுக்கும் உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னோடு இருந்து எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைத்து நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் எப்பொழுதும் எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளைக்கு ஒன்று என்றால் நான் ஓடி வந்து நிற்பேன். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் அன்பால் கை தூக்கி விடுவேன் என்பதனையும் மறக்காதே. அதனால் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இன்று சந்தேகப்படுவதை விட்டுவிட்டு எல்லாமும் நம் தெய்வத்தின் அருளால் தான் நமக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான காலங்களினாலும் உனக்கான நேரங்களினாலும் உனக்கே என்று சரியாக எப்பொழுதும் நடந்து விட்டால் அது போதும். எந்த நேரமும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டிருப்பதை விட சரியான விஷயங்களோடு நாம் முழு மனநிறைவோடு இருப்பதை எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள். என் குழந்தையே, நம் கவனம் அங்கும் இங்குமாக சிதறிவிடும் என்றால் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை விட்டு தானாக விலகிச் செல்லத் தொடங்கும். அதாவது எங்கு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உன்னை விட்டு இன்னொருவரை தேடி சென்றுவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு நடத்தப்படும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்கான பலன், உனக்கான பதில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நின்று நான் இருக்கும் இது போன்ற நேரம் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக ஆட்டி படைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல மனநிலையோடு உன்னை தேற்றும் இந்த விஷயங்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி ஒட்டு மொத்தமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற இந்த நேரம் இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களும் சரியான முறையில் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எது சரி, எது தவறு, எது நம் வாழ்க்கை என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்க நினைக்கிறதோ அதை எல்லாமும் சரியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களோடு எல்லாமும் உன்னை சரியாக தெரியப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற வரை உன்னை எப்பொழுதும் நான் கைவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் பொழுது நான் இருக்கின்ற காலத்தை நீயும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டியும் நல்லது நடக்க வேண்டியும் நான் இருக்கின்ற இந்த காலம் தினம் தினம் இனி என் பிள்ளைக்கான காலம். என் தங்கமே, தினம் தினம் விடியலிலும் இரவிலும் பகல் பொழுதிலும் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உன் செவிகளை அடிக்கடி தொடுகிறது என்றால் இங்கே உனக்கு புரிய வேண்டும் அல்லவா? ஏதோ ஒரு விஷயம் நம்மை சுற்றி ஆழமாக தெய்வத்தினுடைய அருளால் நடக்கப் போகிறது. நாமும் அதற்கு தகுந்தாற் போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வருவேன் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் எப்பொழுதும் இப்படியே நின்று இந்தவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். தெய்வம் இருந்தால் என்ன, எங்கே வந்தது தெய்வம், யார் பார்த்தார்கள் தெய்வத்தை என்று சொல்லி அதை கிண்டலாக பேசிக்கொண்டும் அவர்கள் ஒருபோதும் தன் நிலையில் இருந்து மாறிவிட மாட்டார்கள். இதுபோன்று இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சந்தோஷப்படுத்தும்படி உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீயாவது சரியாக பயன்படுத்தி கொள். என்னை நம்பாமல் போகின்றவர்கள் போகட்டுமே. நீ என்னை நம்புகிற பிள்ளை என்றால் நிச்சயமாக இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டது உண்மை என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் பொழுது என் பிள்ளை நீ எனக்கு என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அம்மா, நீ சொல்வது 100% உண்மை என்று நீ எனக்கு பதிவிட வேண்டும். இது உன்னுடைய வார்த்தைகளிலிருந்து வருகின்ற, அதாவது உன் வார்த்தைகளிலிருந்து வருகின்ற ஒரு விஷயமாக மட்டும் இருக்கக்கூடாது. உன் மனதளவில் நீ உணர்கின்ற ஒரு விஷயமாக இது இருக்க வேண்டும். சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக கடந்து வந்து அம்மாவினுடைய அருளை நீ பெறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் நீ உணர்ந்துவிட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும்
உன் கண் முன்னாலேயே உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் இங்கு உனக்கு சரியாகவே நடக்கும்படி அம்மா கொடுத்த வாக்குறுதிகளில் எல்லாமும் உன் வாழ்க்கை உன்னை தலைகீழாக புரட்டி போடும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இனி உன்னை நிச்சயமாக நம்பிக்கைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் உனக்குள் இருந்து செய்யும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை கை தூக்கிவிடும். எப்படிப்பட்ட கஷ்டமும் என் பிள்ளையை விட்டு பறந்தோடும். இங்கு நமக்காகவே எல்லாமும் படைக்கப்பட்டதாக நமக்கு தோன்றும். எந்த ஒரு விஷயங்களிலும் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. என் வார்த்தைகள் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கும். எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் உன்னை நெருங்க விடாமல் அது தடுத்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காது. எதிர்மறையான சிந்தனைகள் எதையும் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையாகவே உனக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருப்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் தெய்வத்தை உணர்ந்து கொள். வராகி நிச்சயமாக இதை உனக்கு கொடுக்காமல், உன் விருப்பங்களை எல்லாமும் உனக்கு நடத்தாமல், நீ கேட்கின்ற எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல உண்மையான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளோடும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் வாழத் தொடங்கிவிடு. இந்த நேரம் மட்டும் இனி உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாமும் சரியாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். காலத்தின் கட்டாயம் இனி என்னவென்றாலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதிலும் என் பிள்ளைக்கு நடக்கும் உண்மைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வரும் காயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான விருப்பங்களை ஒவ்வொன்றாக சொல்லி இனி உன்னை தேற்றும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன விஷயங்களாக இருந்தாலும் என் பிள்ளை நினைத்தால் எல்லாமும் இங்கு மாறிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் உன் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றையும் சரியாக பூர்த்தி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியான மனநிறைவோடு எதையுமே உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். இன்று என் வார்த்தைகளை கேட்ட உண்மை என் பிள்ளையினுடைய பதிவை அம்மா ஆவலாக எதிர்பார்த்து நிற்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு பதிவிற்கும் தாயிடமிருந்து நிச்சயமாக பதில் ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்காதே. பொழுது விடிந்ததும் இன்ற வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பயணத்தை நோக்கியதாக இருக்கட்டும். உனக்கான நல்ல விடியலை விரும்புவதாக இருக்கட்டும். எதையும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. என்றும் இந்த சிந்தனைகள் உன்னை வாழ வைக்கும். எப்பொழுதும் உன்னை கவனமாக மனநிறைவோடு உன்னை தெளிவுபடுத்தட்டும். வரும் காலம் என் பிள்ளைக்கு பொன்னான காலமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் உண்மைகள் எல்லாமும் உன்னை தேடித் தொடர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.